புதிய அமைச்சர்களாக 23 பேர் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். 23 பேரும் நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மகேந்திரன். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியில் நாளை புதிய அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதில் புதிய அமைச்சர்களாக நாளை மட்டும் 23 பேர் பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் 10 மணிக்கு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நாளன்று முதலமைச்சர் விஜயுடன் சேர்த்து 10 அமைச்சர்களாக 9 அமைச்சர்கள் முதலமைச்சர் விஜய் என 10 பேர் அன்று பதவியேற்றுக் கொண்டார்கள். இந்நிலையில் தான் அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது இருக்கும் என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டே வந்த நிலையில் நாளை இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. நாளை புதிய அமைச்சர்களாக 23 பேர் பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 15க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்பார்கள் என்று தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து தாவேகாவினரும் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டணி கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜ்குமார் மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் ஆகியோர் நாளை காங்கிரஸ் சார்பில் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். இப்படி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து நாளை 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்களும் நாளை அமைச்சரவையில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. IUML சார்பில் ஒரு அமைச்சரவை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 1, காங்கிரஸ் 2, TVK 15க்கும் மேற்பட்டோர் என மொத்தமாக 23 பேர் நாளை அமைச்சரவையில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முதலமைச்சர் விஜயுடன் சேர்த்து 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில விஜயுடன் சேர்த்து 10 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில நாளை மேலும் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். இதில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மட்டும் 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.